2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம யாருங்க? எதனால் உருவாக்கப்பட்டோம்? ஒருவேளை நான் செல்வி அம்மா வயிற்றுலேருந்து பிறந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சந்ததி எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. எதுக்கு திரும்புவோம்? திரும்பி மண்ணுக்கு தான் திரும்ப போகிறோம். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்திற்குள்ளாக அவருடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த முன்னாடி இருக்க வசனத்தில் 3 விஷயத்தை மட்டும் நான் பேசிடுறேன். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே என்ன பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. இது மண்ணால் உருவாக்கப்பட்டது, மறுபடியும் மண்ணுக்கே திரும்ப போகுது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சில ரெஃபரன்ஸ்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. எதுக்குள்ளே வச்சா பாதுகாப்பாக இருக்கும்? ஏதோ ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம், நீண்ட ஆண்டுகள் அந்த பொருள் இருக்கணும்னா எதுக்குள்ளே வைக்கணுன்றாங்கன்னா மண்பாண்டத்துக்குள்ளே. ஏன் மண்ணுக்குள்ளே வைக்கிறாங்க சொல்லுங்களேன்? மண்ணுக்குள்ளே ஏன் வைக்கிறாங்க? மண்பாண்டத்தில் வச்சு புதைச்சி வச்சுருவாங்க. இப்போ அகழ்வாராய்ச்சிலாம் நடத்துகிறாங்கல்ல, நோண்டி எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்க? மண்பாண்டத்தை தான் எடுக்கிறாங்க. ஏன் அதை வைக்கிறாங்க? இரும்பு பெட்டியில் வைக்கலாம், பிளாஸ்டிக்கில் வைக்கலாம், ஃபைபரில் வைக்கலாம். அது மண்ணை தின்னாது. அல்லேலூயா. மண்பாண்டம். அதனால தான் எரேமியா 32:14 வாசிக்கிறோம். எரேமியா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. நம்ம அறிவுக்கே எட்டலை. எதுக்கு பத்திரத்தை எதுக்குள்ளே வைக்க சொல்கிறாங்க? மண்பாண்டத்தை. எத்தனை வருஷங்கள், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மண்ணு தின்னவே முடியாது. அந்த பத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு இரும்போ மற்ற உலோகமோ வைத்திங்கன்னா மண் அரிச்சிரும். அல்லேலூயா. இந்த மண்பாண்டம் நம்மளும் ஒரு மண்பாண்டம் தான். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்தை உருவாக்கி அவர் என்ன சொல்கிறாரு? 6:7 வாசிக்கும்போது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. என் டைட்டில் என்னென்னா, மண்பாண்டங்களில் வைக்கப்பட்ட பொக்கிஷம். நமக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்கு தான் இவ்வளோ மேக்கப். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்கு தான் லிப்ஸ்டிக்கு, இந்த மண்பாண்டத்துக்கு தான் டை, இந்த மண்பாண்டத்துக்கு தான் லக்ஸு சோப்பு. அல்லேலூயா. ஆனால் இது எங்கே போகுது? மறுபடியும் மண்ணுக்கு போகுது. அல்லேலூயா. அதனால் மேக்கப்பை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. நான் சப்ஜெக்டை பேசுகிறேன். மண்பாண்டம் உருவாக்கும் பொழுது அது என்னது? மண்பாண்டம் மண்ணுக்கு திரும்ப போகிறது. இதுக்குள்ளே ஒரு கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் முடியாது, நான் இவ்வளோதான்றீங்க. இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு பத்திரத்தையும் கிரைய பத்திரத்தை ஒரு மண்பாண்டத்தில் வைத்து புதைக்கும்போது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது என்ன ஆகாது? போகாது. அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த மண்பாண்டத்திற்கும் கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை குறித்து 3 விஷயத்தை குயிக்காக உங்களோடு நான் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த 6வது வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். பிதா சொல்கிறார் குமாரன் கிட்ட, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இந்த மண்பாண்டத்துக்குள்ள எது இருக்குது? மகிமை. அல்லேலூயா. 3 பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன வைத்திருக்கிறார்? இந்த மண்பாண்டத்துக்கு ஒரு குளோரியை கொடுத்துருக்கிறார். ஒரு குளோரியோடு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். இந்த மகிமையின் அதான் போட்டிருக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய
அது தோன்ற பண்ணும் பொருட்டாக தான் அந்த பொக்கிஷத்தை எதுக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா அந்த வசனத்தை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு க்ளோரி இருக்குது, நமக்குள்ள ஒரு மகிமை இருக்குது. அல்லேலூயா. மகிமைனா என்னங்க, என்ன அதோடைய விளக்கம் என்ன? க்ளோரி, மதிப்பு, பெருமை எல்லாம் எதுக்கு இருக்குது? இந்த மண்பாண்டத்துக்குன்னு இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு பெருமை இருக்குது, ஒரு க்ளோரி இருக்குது. அல்லேலூயா. கடவுளுக்குள்ள க்ளோரி. அல்லேலூயா. இந்த மகிமையை குறித்து பார்க்க போகிறோம். 3 பொக்கிஷங்கள். ஃபஸ்ட்டு பொக்கிஷம் மகிமை. கொலேசியர் 1:27 நம்ம வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போது யாருக்குள்ள இந்த மகிமையை வைத்திருக்கிறாங்களோ அவங்க பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எந்த மண்பாண்டத்துக்குள்ள மகிமையை வைக்கிறாரோ அந்த மகிமை எப்படி இருக்கும்னா, பரிசுத்தமான்கள் மத்தியில் மட்டும்தான் அந்த மகிமை இருக்கும். அசுத்தத்துக்கு அந்த மகிமையே, அந்த க்ளோரி இருக்காது. அல்லேலூயா. நார்மல் மண்பாண்டம், அதில் ஒரு க்ளோரியை வைக்கிறாரு. அந்த க்ளோரி யாருக்கு இருக்குன்னா பரிசுத்தவான்கள். அப்போனா என்னன்னா பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதுதான் அதுங்க என்ன போட்டிருக்கு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அதன் ரகசியம். அப்போ மகிமை இருந்ததுன்னா, எந்த பாத்திரத்தில் மகிமை இருக்கோ அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். உறுதியாக இருக்கிறோமா இல்லையா? என் பாத்திரத்தில் மகிமை இருக்குன்னா நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் க்ளோரியாக இருக்கிறேன்னா, என் பாத்திரம் க்ளோரியாக இருக்குன்னா என்கிட்ட என்ன இருக்கும்? பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கும். ஆமென். பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த மகிமை யாருக்கு இருக்கும்னா பரிசுத்தவான்கள். பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மகிமை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 2வது எடுத்துங்க, 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மகிமையிலிருந்து மறுரூபப்படுகிறோம். 2வது மகிமை இருந்தால் என்ன ஆகும்னா மறுரூபமாக்கப்படுவோம், இல்லை மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இது மண்பாண்டம் தாங்க. இதில் க்ளோரின்ற விஷயத்தை அவர் வச்சுட்டாருன்னா, ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம், 2வது மறுரூபமாக்கப்படுகிறோம், திருப்பியும் உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இது நார்மல் மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்தில் அவருடைய மகிமை இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம், 2வது மறுரூபமாக்கப்படுகிறோம். அதில் 3வது சொல்கிறேன் நான். யோவான் 17:22 வாசிங்க. 21:22. யோவான் 17:21-22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமை இருந்தால் 3வது விஷயம் ஒன்றாக இருப்போம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், க்ளோரி இருந்தால் ஒன்றாக இருப்போம். பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருந்தது போல் நாம் எல்லாம் ஒரே ஃபெலோஷிப்புக்குள்ளே இருப்போம். இந்த சிஸ்டரை பார்த்தா அந்த சிஸ்டர் திரும்பின்னு போக மாட்டாங்க. அப்போ போனாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன இல்லை? எது இல்லை? மகிமை அந்த மண்பாண்டத்தில் இல்லை. அல்லேலூயா. 3 அற்புதங்களை கர்த்தர் மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். மகிமை, க்ளோரி என்ற ஒரு விஷயம் உங்கள் மண்பாண்டம் என்னுடைய சரீரத்தில் எனக்குள்ளே இருக்குதுன்னா பரிசுத்தமாக்கப்படுவேன். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுவேன். 3வது ஒன்றாயிருப்போம். க்ளோரி இருந்ததுன்னா என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்களேன். உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லைன்னா உங்கள் பாத்திரத்தில் எது இல்லை? மகிமை இல்லை. மகிமை இழந்த பாத்திரமாக இருக்கிறோம். 2வது மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. டெய்லி நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நமக்குள்ளே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ரெனோவேட் பண்ணினே இருப்போம், மறுரூபம் படுத்தினே இருப்போம். 3வது நமக்குள்ள ஒற்றுமை இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், இதுதான் நம்மக்கிட்ட இருக்காது. என்ன இருக்கும்? நம்மக்கிட்ட
ஒற்றுமை, ஒன்றாயிருப்போம். கிறிஸ்துவும் பிதாவும், கணவனும் மனைவியும், அப்பாவும் பையனும், மாமியாரும் மருமகளும் ஒன்றாயிருப்போம். சொல்லுங்கள், ஒன்றாயிருப்போம். போதகரும் விசுவாசியும் ஒன்றாயிருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் என்ன இல்லை? மகிமை இல்லாத பாத்திரம், அந்த வெறும் மண்பாண்டம். அல்லேலூயா. படைக்கும் போது மண்பாண்டமாக தான் படைச்சார். ஃபஸ்ட்டு எதை வச்சாருன்னா அதுக்குள்ளே க்ளோரியை உள்ளே வச்சுட்டார். அல்லேலூயா. அதனால தான் இந்த திருப்பியும் 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய, தமது மகிமையை தான் சொல்கிறார். அல்லேலூயா. யாருடைய மகிமை? அவருடைய சொந்த மகிமையை இந்த பாத்திரத்தை உருவாக்கினவனே உள்ளே வச்சுட்டார். அந்த மகிமை இருந்தால் தான் 3மே வெளிப்படும். பரிசுத்தமும் வரும், மறுரூபமாக்கப்படுவோம், 3வது ஒன்றாக இருப்போம். சிலது பிரிகிற கேஸாகவே இருக்கும். அதுக்குள்ளே என்ன இல்லை? அந்த பாத்திரத்தில் தேவனோட மகிமை இல்லை. அல்லேலூயா. அது இன்னும் மண்ணாக தாங்குது. அல்லேலூயா. இந்த மண்ணுக்குள்ளே மகிமை வந்துடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. அந்த ஃபஸ்ட்டு பிக்சரை போடுங்க. மகிமையுள்ள பாத்திரம் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் பானை தெரியும். இது செய்யும்பொழுதே இது மகிமையாக செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பாத்திரம் கொஞ்சம் மகிமையாக தான் இருக்கும். நார்மல் பாத்திரம் மாதிரி இருக்காது. அடுத்தது எடுங்க. அடுத்த பிக்சரு. இது மகிமையை குறிக்குது. எது சொல்லுங்கள்? எதனால்? மறுரூபமாக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த பாத்திரம் நார்மலாக வாங்கினா ஒரு 50 ஒரு 100 ரூபான்னு வைங்களேன். ஆனால் இந்த பாத்திரத்தின் விலை குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். எதனால்? அது உடைக்கப்படுகிறது. அந்த பாத்திரம் என்றைக்கு அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுதோ அதோடைய விலை மாறும். அல்லேலூயா. சைனாவில் இப்போ நம்ம குழந்தைங்க ஒரு பிளேட்டையோ ஒரு பவுலையோ உடைச்சிட்டா சனியனேன்னு சொல்லி தலையில் அடிப்போம். ஆனால் சைனாக்காரன் என்ன பண்ணுவான்? இதுக்குன்னு ஒரு கடை வச்சுருக்கிறான். அல்லேலூயா. இதை திரும்பியும் உருவாக்குகிறான். அல்லேலூயா. இந்த பாத்திரம் மறுரூபமாக்கப்படும் பொழுது இது மகிமை பெறுகிறது. அல்லேலூயா. முதல்ல அந்த பவுல் வெறும் வெள்ளையாக இருந்திருக்கும், ஃபுல்லாக ஒரே பவுலாக இருக்கும். ஆனால் அதை உடைத்த பிறகு அவன் உருவாக்குறவன் கேட்பான், இதில் கோல்டு அடிக்கணுமா, பிளாக் அடிக்கணுமா, என்ன மாதிரி பண்ணணும்னு கேட்குறான். மறுபடியும் உருவாக்குகிறான். அல்லேலூயா. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாத்திரம் மண்பாண்டமாய் உருவாக்கப்படும் பொழுது கர்த்தர் அதில் மகிமை வைக்கிறார். சில நேரத்தில் நமக்கு உடைவுகள் வரும், கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். அல்லேலூயா. பாத்திரம் உருவாக்கப்படும் போதே மகிமை இருக்கும். சில பாத்திரம் உருவாக்கப்பட்ட பிறகு மகிமை பெறும். அல்லேலூயா. அதுதான் இந்த 2வது பாத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உடைவுகள் இருக்கோ கர்த்தர் உருவாக்குகிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உருவாக்குகிறார், மறுரூபமாக்குகிறார். இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதில் எந்த பீஸும் தனியாக போகாது. அப்போ தான் அதோடைய மகிமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரமாக இருப்போம். எந்த பாத்திரம் உடைக்கப்படுதோ, எந்த பாத்திரம் உடைக்கப்படுதோ, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த பாத்திரம் உடைக்கப்படுதோ அது மகிமைப்படும். அல்லேலூயா. நீங்கள் வர டஃப் சிச்சுவேஷனில் எல்லாத்தையும் பார்த்துங்க. எந்த பாத்திரம் அதிகமாக உடைக்கப்படுதோ அதோடைய மகிமை அதோடைய க்ளோரி இன்னும் அதிகமாகும். அல்லேலூயா. அதனால தான் பாத்திரம் உடைக்கப்பட்ட பிறகு சில கண்ட்ரியில் அதை உருவாக்குகிறார்கள். அல்லேலூயா. நான் நிறைய வாட்டி பாடும்போது யோசிப்பேன், உடைக்கப்பட்ட பாத்திரம்லாம் உருவாக்குங்கன்னு. ஏன்னா திருப்பியும் களிமண் அதை உருவாக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பாத்திரத்தை எப்படி உருவாக்குங்கன்னா, உடைஞ்ச பீஸ் எல்லாத்தையும் வைத்து அதுக்கு நடுவில் கோல்டோ, அதுக்கு நடுவில் சில்வரோ, அதுக்கு நடுவில் பிளாக் சாண்டோ வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்ட வைக்கிறாங்க. அல்லேலூயா. அது மகிமையின் மேல் மகிமை அடையும். பக்கத்தில் தட்டி சொன்ன, உடையிறியா? மகிமையில் மேல் மகிமை அடைவேன். அல்லேலூயா. அந்த மண்பாண்டத்திற்கு அந்த பொக்கிஷத்தை அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் படைக்கும் போதே கர்த்தர் மகிமையை படைப்பார், சிலரை படைத்த பிறகு மகிமைப்படுத்துவார். நான் 2வது கேட்டகரின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னை உடைச்சி தான் ஒட்டுறாரு. உடைக்க ரொம்ப நல்லது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ரொம்ப கொட்டுறாங்களா? நல்லது, நல்லா ஒட்டுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதே ஒரு பாத்திரத்தை பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 36 மில்லியனுக்கு விற்றுருக்குறான் ஒரு பாத்திரத்தை. உடஞ்ச பாத்திரத்தை ஒட்ட வச்சு நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அதோடைய பாத்திரத்தின் விலை எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் வெறும் 10,000 ரூபா தான்.
எத்தனையோ லட்சங்கள். அல்லேலூயா. உடைக்கப்படுகிற பாத்திரங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாத்திரத்தை க்ளோரிஃபை பண்ணுவார். அல்லேலூயா. எவ்வளோ நம்ம லைஃப்பில் உடைக்கப்படுகிறோமோ, எவ்வளோ ஊழியத்தில் உடைக்கப்படுகிறோமோ, ஒட்ட வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மகிமையை கட்டளையிடுவார். மறுரூபமும் ஒன்றாகும்படும் பொழுது கர்த்தர் அந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தி அது மகிமையின் சாயலாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அந்த பாத்திரத்தின் ஃபஸ்ட்டு பொக்கிஷம் மகிமை. அல்லேலூயா. க்ளோரிஃபை பண்ணுகிறார். அந்த பாத்திரம் ஒரு மண்ணால் உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை அவருடைய மகிமையினால் க்ளோரிஃபை பண்ணும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுது, மறுரூபமாக்கப்படுது. மூன்றாவது, ஒன்றாய் இருந்திருப்போம். அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இந்த பாத்திரத்தில் என்னுடைய மகிமையை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது எழுதிங்க. ரெண்டாவது அந்த 4-6 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ரெண்டாவது என்ன வைக்கிறாருன்னா, ஒளியை வச்சிடுறாங்க. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே எது இருக்குதுன்னா லைட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருந்தது? மகிமை இருந்தது. ரெண்டாவது ஒளி. ரெண்டாவது லைட் இருக்கும். லைட்டை எதை குறிக்குதுன்னா, எதை குறிக்குது? லைட்டு வெளிச்சத்தையும் உண்மையும் குறிக்குது. அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்தில், வெறுமையாய் உருவாக்கப்பட்ட மண்பாண்டத்தில் ரெண்டாவது வைக்கிறது அவருடைய அறிவாகிய ஒளியை வைக்கிறார். அல்லேலூயா. எதை வைக்கிறாரு? ஒளியை வைக்கிறார். அந்த மண்பாண்டம் அது வெறும் மண்பாண்டம். அந்த மண்பாண்டத்திற்குள் ஒளியை வைக்கிறார். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஒளி இருக்கிறவங்கிட்ட என்ன இருக்கும்னா அன்பு இருக்கும். எந்த பாத்திரத்தில் ஒளி இருக்குதோ அங்கே என்ன இருக்குங்க? லவ் இருக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உந்தில் ஒளி இருக்கா? நான் சொல்கிற லவ் பியோர் லவ்வை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒளி இருக்கா? உங்களுக்குள்ள இந்த பாத்திரத்தில் கர்த்தருடைய ஒளி இருந்ததுன்னா அவருடைய அன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா. யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு அந்த பாத்திரத்தில் நிலைத்திருக்கும். அப்போ அன்பு இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும்னா ஒளி பெற்று இருக்கும், அவருடைய ஒளியினால் நிரப்பப்பட்டிருக்கும். ரெண்டாவது யோவான் 1:4 வாசித்தீங்கன்னா, 1-4 வாசித்தீங்கன்னா, யோவான், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒளி இருந்ததுன்னா அந்த பாத்திரம் என்ன இருக்கும்? லவ் இருக்கும். ரெண்டாவது பிரீத் இருக்கும், ஜீவன் இருக்கும். ஃபஸ்ட்டு அன்பு இருக்கும், ரெண்டாவது ஜீவன் இருக்கும். எந்த பாத்திரத்தில் ஒளி இருக்கிறதோ அவர் ஒளியை வைத்த பாத்திரத்தில் அன்பு இருக்கும், ரெண்டாவது என்ன இருக்கும்? அவருடைய ஜீவன் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த மண்பாண்டத்திலிருந்து இந்த ஜீவன் பிரிந்த உடனே அந்த ஜீவன் எங்கே போயிடும்? சொல்லுங்களேன். அவர்கிட்ட போயிடும். இந்த பாத்திரத்தில் அவருடைய ஜீவன் இல்லைன்னா அது பாதாளத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒளி முக்கியம். அல்லேலூயா. மூன்றாவது யோவான் 12:36 எடுங்க. யோவான் 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றால் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். மூன்றாவது, ஒளி இருக்கிறவன் இடத்துல விசுவாசம் இருக்கும். எது இருக்கும்? 2 வசனத்தையும் நீங்கள் தெளிவாக வாசிங்கன்னா தெரியும். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். அப்போது எந்த மண்பாண்டத்தில் என்ன பாருங்கள், எந்த மண்பாண்டத்தில் ஒளி இருக்குதோ அந்த மண்பாண்டத்தில் அன்பு இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். மூன்றாவது எது இருக்கும்? ஃபெய்த் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இந்த 3 விஷயங்களும் அந்த மண்பாண்டத்துக்குள்ளே அவர் படைக்கும் போதே வைத்துட்டார். அல்லேலூயா. அதை புதுப்பிக்கிறதும் புதுப்பிக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒளி அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பிக்சரை போடுங்க. சில மண்பாண்டங்கள் வாங்கும் பொழுதே அது இப்படி உருவாக்கப்படும், அது ஒளியை பிரதிபலிக்க. அடுத்தது இது இந்த மண்பாண்டம் வாங்கும் பொழுதே அதற்குள்ளே இருக்க ஒளி வெளியில் வர்றதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் உருவாக்குவாங்க. அல்லேலூயா. சில மண்பாண்டங்கள் வாங்கும் பொழுதே கர்த்தர் படைக்கும் போதே அது உலகத்திற்கு ஒளியாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்த இதில் பார்க்கும்பொழுது இந்த மண்பாண்டம் வாங்கப்பட்டது, ஆனால் உடைக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்க விலைக்கு இப்போ வெளியில் வருது. அல்லேலூயா. இந்த பாத்திரம் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் ஜீவன் உண்டு, இந்த பாத்திரத்தில் விசுவாசம் உண்டு. இப்போ இதுக்குள்ளே விளக்கு வைக்கும்போது வெளியில் என்ன ஆகும்? வெளிச்சம் வெளியே வரும். அல்லேலூயா. சில பாத்திரங்கள் இருட்டாக தான் இருக்கும், கர்த்தர் உடைத்து தான் அந்த வெளிச்சத்தை வெளியே எடுத்துன்னு வருவார். அல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோன்னா உங்களுடைய வெளிச்சம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற உங்களுடைய மண்பாண்டங்கள் சில நேரத்தில் உடைக்கப்படுகிற காலங்களுக்குள்ளாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பாஸ்டர்ஸுடைய, எத்தனை அப்போஸ்தலருடைய, எத்தனை மிஷினரியுடைய செய்திகளை கேட்கும்பொழுது அவர்கள் வாழ்க்கையெல்லாம் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாருக்கும் பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த பாத்திரம் உடைக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படுகிறதோ அப்போது தான் அந்த ஒளி வெளியில் வரும். பானைக்குள்ளே லைட்டை வச்சா வெளியில் வருமா? ஒளி இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது, அன்பு இருக்குது, விசுவாசம் இருக்குது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்கா? இல்லை. பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது, உங்கள் பாத்திரம் எப்பெல்லாம் உடையுதோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நிறைய நேரத்தில் டஃப்பான சுச்சுவேஷனில் என்ன நினைக்கிறோம், என்னை கர்த்தர் கை விட்டார். இல்லை, அந்த பாத்திரம் மறுபடியும் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. மறுபடியும் உருவாக்கப்படும் பொழுது அந்த பாத்திரத்துலேருந்து ஒளி பிச்சிட்டு அடிக்கும். அல்லேலூயா. இந்த பாத்திரத்துடைய வேலைலாம் எங்கேயோ போயிடுவாங்க, சாதாரண வேலைலாம் கிடையாது இந்த பாத்திரம்லாம். ஏன்னா இதை உருவாக்குறதே ரொம்ப கடினமான காரியங்கள். இந்த பாத்திரத்தை உருவாக்கி அவன் சேல் பண்ணும்போது அவன் பழைய நிலைக்கு அல்ல, புதிய நிலைக்கு தான் விற்பான். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் பானையையும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. மண்பாண்டம் நம்ம யாருங்க? என்ன பெருமை பாருங்களேன் நமக்கு. நம்ம யாருங்க? சொல்லவே மாட்டோம். நம்ம யார்? இல்லையே, சர்டிஃபிகேட்டில் அதை போடலையே நீங்கள். இந்த கோத்திரம், இந்த ஜாதி, இதெல்லாம் கட் பண்ணிடுப்பா. வேறு என்னது? நிறைய இருக்குது, டேஷ் டேஷ் டேஷ். ஆனால் இது என்னது சொல்லுங்களேன். இதை மட்டும் உணர்ந்தால் நம்மகிட்ட பெருமையே இருக்காதுங்க, ஏற்றத்தாழ்வே இருக்காது. நான் யார்? மண்பாண்டம். ஒன்றுமே இல்லை. 6 மாதத்தில் டீகம்போஸ் ஆகிடும் இந்த பாடி, எலும்பு மட்டும்தான் நிற்கும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதது மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமை என்ற பொக்கிஷம், ஒளி என்ற பொக்கிஷம். உங்களுக்குள்ளே இருக்க ஒளி இன்னும் வெளியில் வரலன்னா கர்த்தாவே என்னை உடைங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சில பானைகளை குத்தி குத்தி ஒளியை வெளியில் வர வைப்பார் ஆண்டவர். எப்போ உங்கள் வாழ்க்கையில் குத்துக்கள் விழப்படுதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சிங்க கர்த்தர் உங்களை உபயோகிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பானையில் எப்போ ஓட்ட விழுதோ கவலையே படாதீங்க, கர்த்தரை உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ரொம்ப நாள் தண்ணியை வச்சு, 1 வருஷம் தண்ணியை வச்ச பானை கசிய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன ஆகும்? லைட்டாக கசியும். அந்த பானையை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நல்ல குயவனாக இருந்தால் அதை என்ன பண்ணுவான்னா ஓட்டை போட்டுருவான். அங்கங்கே போட்டு லைட்டை வச்சானா வெளியில் பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா. உபயோகமில்லாத பாத்திரத்தை நல்ல குயவன் உபயோகப்படுத்துவான். அல்லேலூயா. உங்கள் உள்ள பாத்திரம் மண்பாண்டத்தில் உள்ள அந்த ஒளி வெளியில் வரும்போது அது பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் மண்ணாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வராது. அல்லேலூயா. மேட்டுமையும் பெருமையும் பார்க்கும்போது தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. எல்லாம் மண்ணு தான். அல்லேலூயா. கருவாட்டுக்கு ஆசைப்பட்டு கையை கூப்பிடாத. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, கருவாடு வீட்டில் செஞ்சு சாப்பிடு. இந்த மாதத்தில் மட்டும் புரியும் நிறைய பேருக்கு. அல்லேலூயா. மண்பாண்டம், மண்பாண்டம். பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ ஒரு மண்பாண்டம், நீ ஒரு மண்பாண்டம். அவருடைய மகிமையும் ஒளியும் உள்ளே வைத்திருக்கிறார். அது பிரகாசிக்கும் பொழுது தான் நீ பெரிய ஆளாக இருப்ப. நீ பிரகாசிக்காத வரைக்கும் அந்த பானை விலையே போகாதுங்க. அல்லேலூயா. அது உள்ளே இருக்கிற ஒளி வெளியில் வரலாம். அந்த பானை தண்ணியோடு முஞ்சிரும். தண்ணி குடிச்சிட்டு அதை என்ன பண்ணுவானுங்க, உடைச்சி கீழே போட்டுருவாங்க. உடைக்கும் பொழுது விட்டு கொடுங்க, கர்த்தருக்கு விட்டு கொடுங்க.
உங்கள் பானையை கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த 4வது பிக்சரை போடுங்க. அந்த பானையுடைய விலையெல்லாம் பார்க்கும்போது அந்த விலை உயர்ந்த 5 லட்சத்துக்கு மேலேங்க அந்த ஒரு பானையுடைய விலை. அல்லேலூயா. ஏன்னா உடைக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டு அதோடைய ஒளி வெளியில் வரும்பொழுது அது வியாபாரத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். அல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களோ, அங்கே உருவாக்கப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கி யாருன்னா கொட்டுறாங்களா, யாருன்னா அட்வைஸ் பண்ணுறாங்களா, நம்மளுக்கு பிடிக்கிறதே இல்லை. பானை உடையவே பானை அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இதில் தண்ணி மட்டும்தான் ஊற்றி வைப்பாங்க. ஒரு காலத்தில் அதை உடச்சி போட்டுருவாங்க. அல்லேலூயா. உடைக்கப்படுகிற பானை உருவாக்கப்படும். அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 4 அந்த 6வது வசனத்தை கடைசி லைனை வாசிங்க. எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை 3வது வல்லமையை வைக்கிறாருங்க. என்ன வைக்கிறாருங்க? என்னது? பவர். ஃபஸ்ட்டு என்னங்க இருந்தது? மகிமை, க்ளோரி இருந்தது. 2வது ஒளி இருந்தது. 3வது வல்லமை. நம்ம மண்பாண்டத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் கேட்கலாம், என்னங்க அதுவே மண்ணில் தட்டினாவே உடையிற பொருள். அல்லேலூயா. கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். பைக்கில் போகிறோம், கீழே விழுந்தால் செத்து போயிடுவோம். அல்லேலூயா. இந்த பாண்டம் எப்பொழுதுனாலும் நொறுங்குற பாண்டம். அல்லேலூயா. இது உறுதியானதல்ல, உலோகத்தினால் உருவாக்கப்பட்டதல்ல, இரும்பினால் உருவாக்கப்பட்டதல்ல, இது மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண்பாண்டம் நாம். அல்லேலூயா. இதற்கு ஒரு வல்லமையை அவர் தருகிறார். அல்லேலூயா. என்ன வல்லமையை மட்டும் நான் சொல்லிடுறேன். லூக்கா 10:19 எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அப்போது எந்த பாத்திரத்துக்கு, எந்த மண்பாண்டத்திற்கு வல்லமை கொடுக்குறாரோ அந்த பாத்திரத்தில் ஒரு அதிகாரம் இருக்கும். எது இருக்குங்க? சிலர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் அதிகார ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வைப்பார். பார்த்துருக்கீங்களா? சிலர் பிறக்கும் பொழுதே அவங்கள அதிகார ஸ்தானத்தில் தான், பெரிய ஸ்தானத்தில் தான் வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைப்பார். சிலரை உடைத்து உருவாக்கி மேலே எடுத்துன்னு வருவார். அல்லேலூயா. அந்த 5வது பிக்சரை போடுங்க. ஒரே நிமிஷம். எந்த பாத்திரம், எந்த மண்பாண்டம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் சொல்லுங்கள்? மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லாதீங்க, இல்லைனா கீரை கடைகிறேன்னு சொல்லாதீங்க. இது எங்கே இருக்கும்? இது எப்போவுமே எங்கே வைப்போம்? இதை வீட்டுக்கு வெளியில் வைப்போமா, கிச்சனில் வைப்போமா? இதில் டெய்லி 500 ரூபா போட்டுன்னு வந்தால் இது எங்கே வைப்போம்னா லாக்கரில் தான் வைப்போம். வெளியில் வைப்போமா? இந்த மண்பாண்டம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருக்கும். ஆனால் இதுவும் மண்பாண்டம் தான். அல்லேலூயா. பானையில் வைக்கிற தண்ணி வெளியில் தான் வைப்போம், இல்லைன்னா ஓரத்தில் வைப்போம். ஆனால் இந்த பாண்டம் எங்கே இருக்கும்? மேலே தான் வைப்போம். கீழே ஏன்னா குழந்தை உடச்சிரும். இதில் நிறைய காசு எடுத்தோன்னா வெளியில் கூட வைக்க மாட்டோம், எடுத்து லாக்கரில் பூட்டி வச்சிரும். அல்லேலூயா. எந்த மண்பாண்டத்துக்கு வல்லமை இருக்கோ அந்த மண்பாண்டம் அதிகாரத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ அதிகாரத்தில் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா அந்த பாத்திரத்துக்கு எது இருக்குதுன்னா வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அந்த உண்டியலுக்கு வல்லமை உண்டுங்க. உடைக்கிற வரைக்கும் அந்த உள்ளே பொத்தி பொத்தி பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ளே பொக்கிஷம் வெயிட்டாக இருக்கும். அதே அல்லேலூயா. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:9 எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த பாத்திரத்தில் பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். இந்த பாத்திரத்தால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பலவீனம் வருதோ உங்களால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பேசுவீங்க, உம்முடைய பலத்தினால் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போது சகோதரர் பவுல் சொன்ன மாதிரி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன்
பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. எந்த பாத்திரத்தில் வல்லமை இருக்கோ அந்த பாத்திரம் அதிகாரமாக இருக்கும். ரெண்டாவது பலவீனங்களை மேற்கொள்ளும். மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே என்னதுன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த பாத்திரத்தில் வல்லமை இருக்கோ விசுவாசிகளாக இருப்போம். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாக இருப்போம். எந்த பாத்திரத்தில் வல்லமை இருக்கோ அது யாருக்கு விசுவாசியாக இருக்கும்? கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. அப்போது வல்லமை உள்ள பாத்திரங்களில் 3 குணாதிசயங்களை பார்த்தோம். எது என்ன இருக்கும்? அதுக்கிட்ட அதிகாரம் இருக்கும். ரெண்டாவது பலவீனங்களை மேற்கொள்ளும். மூன்றாவது விசுவாசிகளாக இருப்போம். அல்லேலூயா. இந்த எல்லா பொக்கிஷத்தையும் எதுக்குள்ளே வைத்துட்டார்? இப்போது நம்ம பத்திரம் வைக்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாரு? மகிமை, ஒளி, வல்லமை. க்ளோரி, லைட், பவர். 3த்தையும் எதுக்குள்ளே வச்சுட்டார்? இப்போது மண்பாண்டத்துக்குள்ளே. அல்லேலூயா. இந்த மண்பாண்டம் மறுபடியும் உடைக்கப்படும் போது இந்த 3ம் எங்கே போயிடும்? அவர்கிட்ட போயிடும். அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் மீண்டும் அவர்கிட்டே போகும். ஆனால் இந்த மண்பாண்டம் இங்கே உடைக்கப்படும். அல்லேலூயா. இதனால் நாம் வெறும் நான் எதுவும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். என்னால் எதுவும் முடியாது. அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்குள்ள எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் அனுபவத்தோடு, ஸ்தோத்திரம், ஒளியின் ஸ்தோத்திர அனுபவத்தோடு, வல்லமையோடு கர்த்தர் உங்களை நடத்த அவர் மகா நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணு தாங்க. இந்த மண்ணை வச்சு தான் உயர்த்துறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மண்ணை வச்சு தான் எல்லாவற்றையும் பண்ணுறாரு. இந்த மண்ணுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. இந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒளி உண்டு. இந்த மண்ணுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்ல, உனக்கு நிறைய வல்லமையை கொடுத்துருக்கிறார். அந்த வல்லமையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. சாத்தானை கண்டு பயப்படுறோம். இயேசு என்ற நாமத்தினாலே அவனுக்கு முன்னாடி நெல்லு. அல்லேலூயா. அதான் அந்த வசனத்தில் என்ன போட்டு வந்தது நமக்கு? லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொண்டிருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. வல்லமை இருக்குது இந்த பாத்திரத்துக்கு. நம்புறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். சாவறதுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்யணுங்க. இந்த பாத்திரத்தின் மூலமாக நான் கிடையாது, இந்த பாத்திரத்தின் மூலமாக அவர் செய்யணும். அல்லேலூயா. அன்றைக்கி கூட போன மாதம் பென்கின் பாம்பே இதுக்கு இந்த கண்ட்ரிக்கு போயிருந்தாங்க. அவர் நடக்கும்பொழுதே சத்துருலாம் ஓடுது. பார்த்தீங்களான்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த வல்லமையின் அதிகாரம், அந்த மண்பாண்டம் தான் அவரும். அல்லேலூயா. அந்த பாண்டத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பலவீனங்கள் வரும்பொழுது, இந்த பாத்திரத்தில் எவ்வளோ பலவீனம் வந்தாலும் வல்லமை இருக்கும்பொழுது அதை நம்ம மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. விசுவாசிகளாக இருப்போம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், இந்த பாத்திரத்துக்குள்ளே வல்லமை இருக்கும் பொழுது அவருக்காய் நாம் நிற்க, அவருக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்ம எல்லாரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 விஷயங்கள் நம்முடைய பாத்திரத்தில் பொக்கிஷங்கள். என்னென்னது? மகிமை, ஒளி, வல்லமை. இன்றைக்கு எதெல்லாம் இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மகிமை வெளியில் தெரியல, மகிமே இல்லைன்னா கர்த்தர்கிட்ட நீங்கள் முழங்கால் போட்டு சொல்லுங்கள், அப்பா என் பாத்திரத்தை உடைத்து உருவாக்குங்கப்பா. அல்லேலூயா. என் பாத்திரத்தை நான் விட்டு கொடுக்குறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒளி வெளியில் போகணும். எனக்குள்ளே இருக்கிற ஒளி வெளியில் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை நான் வெளியில் காட்டணும். ஒரு பானைக்குள்ளே லைட்டை போட்டு மூடி வைக்கிறதுனால யூஸே இல்லை. உடைக்கப்படும் பொழுது தான் உருவாக்கப்படுகிறோம். திரும்ப நான் சொல்கிறேன், உடைக்கப்படும் பொழுது தான் உருவாக்கப்படுகிறோம். அந்த உருவாக்கப்படும் பொழுது தான் விலை போவோம். நம்ம ஏன் விலை போகலன்னா, ஏன் நம்ம உயர்வுகள் இல்லைன்னா நம்ம உடைக்கப்படலை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உடைக்கப்படும் பொழுது அழாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த பாத்திரம் உடைக்கப்படுதோ அது உருவாக்கப்படும். உருவாக்கப்படும் போது அது அடுத்த பரிமாணத்திற்காய் நடத்துவார். அல்லேலூயா.
நம்ம இனிமேல் பாத்திரம் உடஞ்சா ஒட்ட வச்சு பாருங்கள், அது இன்னும் சூப்பராக மாறும். அல்லேலூயா. அது உயர்ந்த இடத்துல தான் கர்த்தர் அதை வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உடைவுகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த பாத்திரத்தை ஸ்தோத்திரம் அபிஷேகம் என்ற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சாப்டர்லேயே இல்லை, 1 யோவான் 2:27 எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்களோ அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருந்து பொய்யல்ல, சத்தியமாயிருக்கிறது பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீராக. அல்லேலூயா. எந்த பாத்திரத்தில் அபிஷேகம் வந்து தங்குதோ மகிமையும் ஒளியும் வல்லமையும் அங்கே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒரு பாத்திரம் பார்த்தா எத்தனையோ லட்சங்கள் போட்டிருக்கு, அதில் ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு மண்பாண்டம் தான். அல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். நமக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார்னா அந்த மண்பாண்டத்துடைய விலையை யாராலையும் நிர்ணயிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பொருளாதார கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், ஆனால் இது ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது மகிமையோடு வல்லமையோடு ஒளியோடு இந்த மண்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் வைக்க வல்லமை உள்ளவரி. இன்று முதல் சொல்லுங்கள், யாரும் நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழித்து உடைச்சாலும் அதுக்குள்ளே பத்திரம் இருக்கும். வசனம் சொல்லுது, நான் சொல்ல. பத்திரங்களையும் கிரயத்தையும் எதுக்குள்ளே வைத்தாங்க? மண்பாண்டத்திற்குள்ளே. இந்த மண்பாண்டத்தை தான் அவர் பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார், ஒளியை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் ஸ்தோத்திரம் பயப்பட தேவையில்ல, தேவனை தவிர. அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்திற்குன்னு ஒரு மகிமை இருக்குது, இந்த மண்பாண்டத்துக்குன்னு ஒரு க்ளோரி இருக்குது, இந்த மண்பாண்டத்திற்குன்னு ஒரு வல்லமை பவர் உண்டு. உங்களை வைத்து அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருப்பீங்க. வாயை திறந்து சொல்லு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருப்பேன். உலகத்திற்கு அதிகாரத்தோடு என்னை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், இந்த மண்பாண்டத்தை உயர்த்துவார், இந்த மண்ணை வச்சு எல்லாவற்றையும் செய்வார். இதை உடைக்க நான் உயருவேன். என்னை உடைத்து அவர் உருவாக்குகிற நாட்களில் அவருக்கு சாட்சியான்னு இருப்பேன். இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா.